அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் இன்டர்நேஷனல் லால அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட் பார்ட் சி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஒய் நாட்டின் ஒரு டிப்ளமேட்னா தூதுவர்னு அர்த்தம். ஏ டிப்ளமேட் ஆஃப் ஸ்டேட் ஒய் வாஸ் அரெஸ்டட் இன் தி ஸ்டேட் இசட் ஆன் தி சார்ஜ் ஆஃப் ஸ்பையிங், உளவு பார்த்ததாக. ஸ்டேட் ஒய் ரெக்வெஸ்டட் டு ரிட்டர்ன் ஆஃப் த டிப்ளமேட், அவர் எனக்கு திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் விவாதிக்கணும். தமிழ் என்ன சொல்லுது? ஒய் நாட்டின் ஒரு டிப்ளமேட் தூதுவர் பார்த்தீங்கன்னா இசட் நாட்டில் ஸ்பையிங், உளவு செயல் பார்த்ததற்காக குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறார். ஒய் நாடு அந்த தூதுவரை திருப்பி அனுப்ப கோருகிறது, விவாதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த 3 ஆர்டிகளையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். படித்தா மட்டும்தான் இதற்குண்டான பதிலை மிக நேர்த்தியாக எழுத முடியும். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29 டிப்ளமேட் இம்யூனிட்டி, தூதரை கைது செய்ய முடியாது, தெளிவாக சொல்லிட்டாங்க. அவர் இன்வாயிலபிள், அதாவது மீற முடியாதவர் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சட்டத்திற்கும் இன்டர்நேஷ்னல் லா பிரகாரம் ஆர்டிகல் 29 படி அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தகுதி வாய்ந்த நபர். அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கைது செஞ்சு சிறையில் அடைக்க முடியாது. சே ஆர்டிகல் 29 தெளிவாக எழுதுங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் குறைஞ்சபட்சம் 5 லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 31 என்ன சொல்லுது? இம்யூனிட்டி ஃப்ரம் ஜூரிஸ்டிக்ஷன், ஆள்வரை எல்லை. தூதுவர் மீது கிரிமினல் கேஸ் தொடர முடியாது. அவர் என்ன தவறு செய்திருந்தாலும் சரி, அவர் மீது கிரிமினல் கேஸ் தொடர முடியாது. அவருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறது யாரு? ஆர்டிகல் 31 ஆஃப் இன்டர்நேஷனல் லா. ஆர்டிகல் 9 என்ன சொல்லுதுன்னா பர்சனோ நான் கிராட்டா அப்படின்ற ஒரு கான்செப்ட் பிரகாரம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குது. அதாவது அந்த தூதரை பர்சனோ நான் கிராண்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அவங்க நாட்டுக்கு வேணா திருப்பி அனுப்பலாமே கண்டி, அந்த நாடு பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக தண்டனையோ அல்லது கைது நடவடிக்கைகளோ அல்லது பிற பனிஷ்மெண்ட்டுகளோ கொடுக்க முடியாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு உள்ள வருது. இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். வெதர் த ஸ்டேட் இசட் அரெஸ்ட் எ டிப்ளமேட் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். இப்போ இந்த 3 ஆர்டிகிளை பார்த்ததுனால நீங்கள் தெளிவாக இன்னத்தையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. நோ, அவரை அரெஸ்ட் பண்ணது வேலிட் இல்லை. வெதர் த ஸ்பையிங் ரிமூவ்ஸ் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி, ஸ்பையிங் அதாவது உளவு பார்த்ததற்காக டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி ரிமூவ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆகாது, அவருக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு உண்டு. வெதர் ஒய் ஸ்டேட் ரிக்வெஸ்ட் ஃபார் த டிப்ளமேட் ரிட்டன் இஸ் வேலிட், ஒய் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா அவர் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் இவங்க திருப்பி அனுப்பணுமா, அது வேலிடான்னு கேட்டால் எஸ் வேலிடு. ஆர்டிகல் 9 தெளிவாக சொல்லுது. வெதர் கேன் கிவ் இசட் ஸ்டேட் பனிஷ்மெண்ட் டு டிப்ளமேட் இஸ் வேலிட், இசட் ஸ்டேட் எதனா பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமா ஒய் ஸ்டேட்டுடைய டிப்ளமேட்டுக்கு? முடியாது. யார் சொல்கிறது? இந்த 3 ஆர்டிகளும் ஒன்று சேர்ந்தார் போல் சொல்லுது. ரைட், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. வாட் இஸ் டிப்ளமேட், அவருக்கு உண்டான அதிகாரங்கள் என்ன, இந்த 3 ஆர்டிகளை பற்றின டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சு. இப்போ இன்வால்வ்டு ஆர்டிகல் நம்ம போயிடலாம். ஆர்டிகல் 29, 31 and 9. இதில் மிக முக்கியமானது, எல்லாமே முக்கியமானதுன்னா இந்த வார்த்தை இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் சீட்டை நீங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுக்கக்கூடாது. வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கேஸ் ஸ்டடியை எடுத்து எழுத முடியுமான்னு பாருங்கள். நல்லா தெரிஞ்ச விஷயத்தை விட்டுட்டு மட்டும் தயவு செய்து வந்துடாதீங்க. பிக் கொஸ்டினில் அழகாக இணைச்சி எழுத கற்றுக்குங்க. ஒரு டிப்ளமேட்டை இது பண்ண முடியுமா? ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இருக்கிற பிரச்சனையை, அந்த நேரத்தில் டிப்ளமேட்டை உள்ளே இணைச்சி எழுத பழகிக்கிங்க, விட்டுட்டு மட்டும் வந்துடாதீங்க. ஃபேக்ட் ஆஃப் கேஸ், அதாவது ஃபேக்ட் ஆஃப் கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் தான் மிக தெளிவாக இந்த இல்லுஸ்ட்ரேஷனை ப்ரீஃப் பண்ணி எழுத கற்றுக்குங்க. ரைட் ஆல் ஆர்டிகல்ஸ் இன் ப்ரீஃப் அண்ட் ஆல் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுங்க. அதுக்கு பிறகு ஒரு கேஸ் ஸ்டடி வந்திருக்கு, அதையும் எழுதிடலாம். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், ஒரு கன்க்ளூஷன். ஜட்ஜ்மெண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் கூட கொடுக்கலாம். உங்களுடைய பார்வையில் இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 லைன் எழுதலாம், தவறொன்றும் கிடையாது. இந்த கேஸ் ஸ்டடியை பாருங்கள். குல்பூஷன் ஜாதவ் கேஸ், இந்தியா விசஸ் பாகிஸ்தான் 2016 நடக்குது. குல்பூஷன் ஜாதவ் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை சேர்ந்தவர், மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ரைட், அவர் பாகிஸ்தான் நாட்டில் 2016 கைது செய்யப்படுகிறார். எதற்காக? உளவு பார்த்ததற்காக கைது செய்யப்படுகிறார் மற்றும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்படுகிறார். பின்னர் பாகிஸ்தான் இராணுவ நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கிறது.
இவர் ஒரு டிப்ளமேட்டா குல்பூஷன் ஜாதவ்? நோ. ஆனால் தூதுவரை இந்திய தூதுவரை கேட்காம நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த வழக்கினுடைய நேச்சர். அதாவது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கன்சுலர் ஆக்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு பேப்பரை கொடுத்துட்டு தான் இந்த நபருக்கு கைது செஞ்சுருக்கணும் அல்லது தூக்கு தண்டனை வழங்கியிருக்கணும். கன்சுலர் ஆக்சஸ் என்ற ஒரு கான்செப்டை கொடுக்காததுனால இந்த வழக்கு செல்லாது அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கிட்ட போகுது. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வியன்னா கன்வென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதன்படி கன்சுலர் ரிலேஷன் மீறி உள்ளது. அந்த கன்சுலர் ரிலேஷன் லெட்டரை கொடுக்காம இந்த கான்செப்டை செஞ்சதுனால அந்த கான்செப்ட் அது மீறி இருக்கு. இந்தியாவுக்கு கன்சுலர் ஆக்சஸ் வழங்க வேண்டும், மரண தண்டனையை ரீகன்சிடர் செய்துதான் ஆக வேண்டும் என்று பாகிஸ்தானுக்கு உத்தரவிடுகிறது ஹானரபிள் ஐசிஜே. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மிக மிக எளிமையானது. இந்த மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 வரைக்கும் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் வந்தாலும் உங்களால் மிக நேர்த்தியாக எழுத முடியும் அப்படின்றதுல சாரதி லா ஸ்டடீஸுக்கு ஐயம் கிடையாது அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.